வெல்கம் டு CNC CAM Tech World. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மேக்ரோஸ் பற்றி பார்க்க போகிறோம். கேட்டியாவில் மேக்ரோஸ் ரொம்ப 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 முக்கியம். ஸோ அது இல்லாமல் ரொம்பவும் ஈஸி, கஸ்டமைசபிள் அண்டு இந்த கேட்டியாலே ரொம்ப பிடிச்சது என்னென்னா, எனக்கு இந்த கேமில் பிடிச்சது என்னென்னா மேக்ரோஸ் தான். ஏன்னா கம்பேரிட்டிவ்லி மற்ற சாஃப்ட்வேர் பார்க்குறப்போ மற்ற சாஃப்ட்வேரில் பார்த்திங்கன்னா எல்லாமே டிஃபால்ட்டு மேக்ரோஸ் தான் இருக்கும். ஸோ இந்த டிஃபால்ட்டு மேக்ரோஸ் என்ன ஆகும்னா, உங்களால் அதை கஸ்டமைஸ் பண்ண முடியும், பட்டு நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ண முடியாது. ஸோ அதுதான் ஒரு ட்ராபேக்காக நான் ஃபீல் பண்ணேன். கம்பேரிட்டிவ்லி மற்ற சாஃப்ட்வேர், நிறைய சாஃப்ட்வேர் நான் பார்த்துருக்கேன். பட்டு கேட்டியாவை கம்பேர் பண்ணிங்கன்னா, கேட்டியா நீங்கள் எப்படி வேணும், எது மாதிரி வேணும், உங்களுக்கு டூல் பாத்தோட அப்ரோச் ரிட்ராக்ட் எப்படி இருக்கணுங்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நம்ம கிரியேட் பண்ணணும். அதுதான் கேட்டியாவோட ஒரு ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி கேட்டியாவோட மேக்ரோஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஃபுல் வீடியோஸ் நம்ம சொல்லியிருக்கோம். டூல் ஹோல்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது, டூல்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும், ஃபீடு ஸ்பீட் எப்படி கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி பண்ணணும், அதுக்கப்புறம் ஃபேஸிங் ஆப்ரேஷன்னா எப்படி செலக்ட் பண்ணுவோம். ஸோ எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா. நான் ஏன் இவ்வளோ இவ்வளோ ஒரு டாப்பிக்கே இவ்வளோ டீட்டெயில்டாக போகிறேன்னா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தான். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேசிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா என்னோட வியூவே என்னென்னா, கேமை பற்றி ஒன்றும் தெரியாதவங்க கூட கேமை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுதான் என்னோட எய்மே. ஸோ அதனால தான் நான் பொறுமையாக போயிட்டுருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, மேக்ரோஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மேக்ரோஸ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம எல்லாமே நம்ம பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ டைரெக்டாக மேக்ரோ ஸ்ட்ராட்டஜிஸ்குள்ளே போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸிங் ஆப்ரேஷனில் இருக்கும். ஸோ ஃபேஸிங் ஆப்ரேஷனில் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்துக்கணும். ஐ மீன் ஒன் வே, சாரி இங்கே லோட் ஆகுது. ஸோ நம்மளுக்கு இந்த ஒன் வே, இன்வர்டு ஹெலிகால், பேக் ஃபோர்த் எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இதில் நம்ம ஒன் வே இன்வர்டு ஹெலிக்கலில் எப்படி நம்ம மேக்ரோஸ் கொடுக்கறது, இன்வர்டு மெத்தடுக்கு எப்படி மேக்ரோஸ் கொடுக்கணும், சரிங்களா? இன்வர்டு மெத்தடுக்கு எப்படி மேக்ரோஸ் கொடுத்தா எப்படி என்னென்ன மேக்ரோஸ்லாம் கொடுக்கலான்ட்டு நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட்டு இன்வர்ட் மெத்தடில் போயிட்டு நான் என்ன பண்ண போனேன்னா, இந்த மேக்ரோ மேனேஜ்மெண்ட். இந்த மேக்ரோ மேனேஜ்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு அப்ரோச் நான் என்னது, அப்ரோச் எதுக்காக கொடுக்குறேன்? ஸோ மிஷினை ஒரு ஒரு மெட்டீரியலுக்கும் இன்னொரு மெட்டீரியலுக்கும் இடைப்பட்ட, ஐ மீன் என்னென்னா, போய் டச் பண்ணுற இடத்த நம்ம அப்ரோச்சுன்னு சொல்லணும். ஸோ இந்த அப்ரோச் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இனிஷியலாக ஸ்லோவாக தான் போகணும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் மெட்டீரியலோட என்கேஜ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ப்ராப்பராக கொடுக்கணும். ஸோ அப்ரோச்னால் இதுதான். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, அந்த அப்ரோச்சுக்கு ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா, இந்த மோடுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த மோடுக்குள்ளே கீழே போனீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நன், பில்டு பை யூசர், ஹரிசாண்டல், ஆக்சியல், அப்புறம் ரேம்பிங். ஸோ நான் இது என்ன பண்ண போகிறேன்னா, ஒன் பை ஒன்று உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பில்டு பை யூசர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா பில்டு பை யூசர் தான் நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ பில்டு பை யூசர்லேருந்து போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பில்டு பை யூசரில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு எம்டியாக ஒன்று வரும். ஸோ இதுதான் நம்மளோட பார்ட். ஸோ இங்கே இருக்கிற பார்ட், சரிங்களா? ஸோ இந்த பார்ட்டுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ரேடியல் அப்ரோச் கொடுக்க போகிறோம். ஸோ இதை நம்ம சர்க்குலர் மோஷன்னு சொல்லலாம். சர்க்குலர் மோஷன்னா என்னது, ரேடியல் மோஷன்னா என்ன, ரெண்டுமே ஒன்று தான். ஸோ சர்க்குலர் மோஷனுங்கிறது ஒரு ஆர்க்குங்கிற மாதிரி ஒரு இது என்னென்னா, நம்ம ஸ்ட்ரைட்டாகவும் கொடுக்காம, ஒரு ஒரு ஆங்கிளாகவும் கொடுக்காம ஒரு ரேடியல் அப்ரோச் கொடுக்கணும். ஸோ இந்த ரேடியல் அப்ரோச் கொடுக்குறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களுக்கு பார்ட்டில் என்கேஜ் ஆகிறப்ப ஸ்மூத் என்கேஜ்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா? நம்ம எதுக்கு ஆர்க் மோஷன் கொடுத்தோம்னா, ஒரு
ஸ்மூத் என்கேஜ்மெண்ட்டுக்காக நம்ம ஆக்ஷன் மோஷன் கொடுக்குறோம், ரேடியல் மோஷன் கொடுக்குறோம். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் சர்க்குலர் மோஷனும் சொல்லலாம், ரேடியல் மோஷனும் சொல்லலாம். எதுக்கு வந்துட்டு சர்க்குலர் மோஷன்னா, இந்த ஆர்க்கு மேலே நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா யூ கேன் எடிட்டபிள். இதை வந்துட்டு எவ்வளோ டிகிரி நீங்கள் வந்துட்டு கூட மாற்றிக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஆங்குலர் செக்டர்னா 90 டிகிரி. ஸோ இது எனக்கு 90 டிகிரி வேணாம், ஒரு 60 டிகிரி வேணும்னா யூ கேன் மாடிஃபை டு 60 டிகிரி. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஆங்குலர் ஓரியன்டேஷன். ஸோ இப்போ நீங்கள் இந்த ஆங்குலர் ஓரியன்டேஷன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு சில டூல் பார்த்தெல்லாம் வந்துட்டு அப்ரோச் பண்ணுறப்பே வந்துட்டு ஒரு ஆங்குலர் அப்ரோச்மெண்ட்டாக இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. அப்போ இது யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஃப்ளாட் ஃபேஸ். ஸோ இந்த ஃப்ளாட் ஃபேஸில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டைரெக்டாக ப்ளஞ்ச் பண்ணி ஒரு ஆர்க் மோஷன் வர்றதுக்கு பதிலாக அதிலே ஒரு ஆங்குலர் மோஷன் கொடுக்கலாம். ஆக்சியல்லேருந்து இறங்குறப்ப ஒரு ஆர்க் மோஷனும் இருக்கும், அப்படி அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆங்குலர் மோஷனும் இருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா ஸ்மூத் என்கேஜ்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த ஆங்குலர் ஓரியன்டேஷன் வந்துட்டு எப்போ வேணுங்கிறத வந்துட்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அது எங்கே யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன், சரிங்களா? இப்போதைக்கு இதை வந்துட்டு நம்ம 0லேயே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ரேடியஸ். ஸோ இந்த ரேடியஸுங்கிறது வந்துட்டு 10 mm வேணுமா, ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்துட்டு எவ்வளோ அவுட் சைட்லேருந்து இருக்கணும், அது எவ்வளோ ரேடியஸில் இருக்கணுங்கிறது வந்துட்டு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஆஸ் அ ப்ரோக்ராமர் அந்த இடத்துக்கு வந்துட்டு 10 mm வேணுமா இல்லை 0.1 mm வேணுமாங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ நான் ஆப்வியஸாக என்றைக்குமே வந்துட்டு ஒரு 1 mm வந்துட்டு நான் என்றைக்குமே வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் இங்கே இந்த இடத்துல நான் 1 யூஸ் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரேடியஸோட வேல்யூ வந்துட்டு 1 mm ஆகிடுச்சு, ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு ரேடியஸ் மோஷன் கொடுத்தாச்சு, ஓகேங்களா? ரேடியஸ் மோஷன் மட்டும் கொடுத்தா பார்த்தாது, இதுக்கு வந்துட்டு ஒரு ஆக்சியல் மோஷன் கொடுக்கணும். ஆக்சியல் மோஷன் எதுக்கு கொடுக்குறோம்னா, ஸோ நீங்கள் டைரெக்டாக வந்துட்டு ப்ளஞ்ச் பண்ணி அப்ரோச் ஆகுறதுக்கு பதிலாக ஸோ ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ்லேருந்தே நீங்கள் வந்துட்டு அப்ரோச் பண்ணணும். ஏன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ மெட்டீரியல் வந்துட்டு மேபி நீங்கள் வந்துட்டு டிஃபைன் பண்ண ரா மெட்டீரியல் விட ஃபிசிக்கலாக பார்க்குறப்ப கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும், இல்லைன்னா ஹைட்லேயும் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும். அப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இது மாதிரி கொஞ்சம் மேலேருந்தே வந்துட்டு கொஞ்சம் ஒரு 10 mm வந்துட்டு எக்ஸஸாக மேலேருந்தே வந்து அப்ரோச் ஆகிற மாதிரி நம்ம வந்துட்டு டிசைன் பண்ணுவோம். ஸோ அதனால நான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆக்சியல் மோஷன் இருக்கா, அந்த ஆக்சியல் மோஷன் கொடுக்குறோம். ஸோ இந்த ஆக்சியல் மோஷனும் வந்துட்டு என்னென்னா எடிட்டபிள். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணலாம். இதை வந்துட்டு இது மேலே கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதை டீஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். அந்த ஆக்சியல் மோஷன் வந்துட்டு எதில் வரணும், லைக் மிஷினிங்கில் வரணுமா, அப்ரோச்சில் வரணுமா, ரிட்ராக்ட் வரணுமா, ரேப்பிட் வரணுமா, லோக்கலில் வரணுமா, ஃபினிஷிங். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு மாடிஃபை பண்ணி நம்ம காமிக்க போகிறோம். அப்போ என்ன ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இதோட பேராமீட்டர்ஸ். ஸோ இந்த பேராமீட்டர்ஸ்னால் இந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு மாடிஃபிகேஷன் தான், உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கலாம். ப்ளஸ் இதில் இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை டெலீட் பண்ணலாம். அது இல்லாமல் அடுத்த இதுக்கு நீங்கள் இன்சர்ட் கூட இங்கேயே பண்ணலாம். சப்போஸ் இங்கே இன்சர்ட் பண்ண எனக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக இன்சர்ட் பண்ணிவிட்டு அடுத்து இது என்ன பண்ணணும், எனக்கு ஆக்சியல் மோஷன் வேணுமா, ஒரு பிளேன் மோஷன் வேணுமா, ஆக்சியல் மோஷன் வேணுமா, பெர்பெண்டிகுலர் மோஷன், ஸோ இங்கேயே நீங்கள் டிஃபைன் பண்ணலாம். ஸோ இதுதான் ஆக்சியல் மோஷன், ஓகேங்களா? ஸோ இந்த ஆக்சியல் மோஷன் முடிச்சு. ஸோ எனக்கு வந்துட்டு 10 mm ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் டைரெக்டாக எனக்கு வந்துட்டு ஃப்ரம் த ஹோம் பொசிஷன்லேருந்து வரக்கூடாது, எனக்கு வந்துட்டு சேஃப்டி பிளேன்லேருந்து தான் வரணும், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு கான்செப்ட். ஸோ என்றைக்குமே வந்துட்டு ஒரு டூல் எங்கேருந்து வரணும்னா சேஃப்டி பிளேன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதுதான் வந்துட்டு ஒரு ப்ராப்பர் டூல் பார்த்து வந்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் சேஃப்டி பிளேன்லேருந்து வரலைன்னா என்ன ஆகும்னா டைரெக்டாக வந்துட்டு ஹிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் இதே ஒரு சேஃப்டி பிளேன்லேருந்து வச்சிங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு G01லேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஓகேங்களா? G0, G90. ஸோ சப்போஸ் இன்க்ரிமெண்டலோ அப்சல்யூட் மோடில் இருந்துச்சுன்னா அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ உங்களுக்கு நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்காக நம்மளுக்கு ஒரு ஆக்சியல் பிளேன் வேணும்.
ஓகேங்களா? மோஷன் கிரியேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு ஆக்சியல் மோஷன், ஒரு ஆக்சியல் பிளேன் வந்துட்டு ஒன்று கிரியேட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆக்சியல் பிளேன் ஏன் கிரியேட் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொன்னேன். ஏன்னா சேஃப்டி பிளேன்லேருந்து தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு நம்ம ஒரு ஆக்சியல் பிளேன் கிரியேட் பண்ணணும். அந்த ஆக்சியல் பிளேன் எங்கே இருக்கும்னா, இது ஆக்சியல் பிளேன் பார்த்தீங்கன்னா ஆட் ஆக்சியல் மோஷன் அப் டு ஏ பிளேன்னு காமிக்குதா. அதே மாதிரி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆட் மோஷன் பெர்பெண்டிகுலர் டு ஏ பிளேன். ஸோ பெர்பெண்டிகுலரும் ஆக்சியலும் போட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் ஆக்சியல் பிளேன் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ கொடுத்தோன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒன்று கிரியேட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் கஸ்டமைசபிள் தான். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் டீஆக்டிவேட் பண்ண முடியும். இதுக்கு வந்து ப்ராப்பர் ஃபீட் ரேட்டில் நீங்கள் கொடுக்க முடியும். மிஷினிங்கில் கொடுக்கணுமா, அப்ரோச் ஃபீட் ரேட் கொடுக்கணுமான்ட்டு நீங்கள் இதுவே டிசைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டெலீட் பண்ணணும்னா டெலீட் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு நீங்கள் அதே மாதிரி நான் முன்ன சொன்ன மாதிரி எதுனாலும் இங்கேருந்தே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு பேசிக் மேக்ரோ. இந்த மேக்ரோ கொடுத்தீங்கன்னா உங்கள் டூல் பாத் வந்துட்டு வித்தவுட் எனி கொலிஷன் ஆர் எனி கவுச் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு ஒரு மேக்ரோ வந்துட்டு ஓடும். ஓகேங்களா? இது வந்துட்டு பேசிக் மேக்ரோ. இந்த மேக்ரோ கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மேக்ரோ யூஸ் பண்ணிவிட்டு நார்மலாக நீங்கள் ஒரு ஃபேஸிங் ஆப்ரேஷன் கூட தாராளமாக க்ரியேட் பண்ணால் இது பெஸ்ட்டு அட்வைசபிள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம அடுத்து என்ன பார்க்குறோம்னா ரிட்ராக்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ரிட்ராக்டில் பார்த்தீங்கன்னா ரிட்ராக்ட்னா என்னதுன்னா, ஒன்ஸ் ஆப்ரேஷன் முடிஞ்சு வருது, ஒரு டூல் பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் வர்றது எக்ஸிட் ஆகிற மோடு பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் ரிட்ராக்ட்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இனிஷியல் நம்ம பார்த்தது வந்து அப்ரோச் எதுக்கு சொன்னோம்? ஒரு மெட்டல் டு இன்னொரு மெட்டல் கான்டாக்ட் ஆகிற ஏரியா வந்துட்டு நம்ம அப்ரோச்சுன்னு சொல்கிறோம். ரிட்ராக்டிங்கிறது வந்து ஒரு டூல் பார்த்து முடிஞ்சு எக்ஸிட் ஆகிறத நம்ம ரிட்ராக்ட்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரிட்ராக்ட் பார்க்க போகிறோம். ஸோ ரிட்ராக்டும் வந்துட்டு ஆஸ் இட் இஸ் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ரிமூவ் ஆல் மோஷன் இருக்கும், டெலிட் செலக்டட் மோஷன் இருக்கும். ஸோ ஆக்சுவலி நான் புதுசாக பண்ணனால நான் ரிமூவ் ஆல் மோஷன் கொடுத்தேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரிட்ராக்டில் வந்துட்டு சேம் ஆஸ் இட் இஸ் நம்ம அப்ரோச்சில் என்ன பண்ணணுமோ அதே தான் ரிட்ராக்டில் கொடுக்க போகிறோம். சேம் ஆக்ஷன், ஒரு சர்க்குலர் மோஷன் கொடுக்குறோம், ஒரு ஆக்சல் மோஷன் கொடுக்குறோம், அப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஆக்சல் பிளேன் மோஷன் கொடுக்குறோம். ஸோ இதுவும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியே வந்துட்டு கஸ்டமைசபிள் தான். இதில் ஒரு டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்க்கலாம். அப்ரோச் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும், ரிட்ராக்ட் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு அப்ரோச் ரிட்ராக்டை வந்துட்டு வேரியேட் பண்ணி காமிக்கிறதான உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் கலர். ஓகேங்களா? ஸோ இதுவும் நான் வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா ஒரு 1 mm வைக்கிறேன். வச்சுட்டு நான் வந்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 10 mm இருக்குது. அதே மாதிரி இது. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் பிளேன் வந்துட்டு நீங்கள் எங்கே வேணால் செலக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்துட்டு இந்த பிளேன் தான் வந்து சேஃப்டி பிளேன். இந்த சேஃப்டி பிளேனை நான் வந்துட்டு நான் இங்கே பார்ட் ஆப்ரேஷன் ஜென்ரேட் பண்ணுறப்பே நான் இதை செலக்ட் பண்ணனால இது டிஃபால்ட்டாக ஹைலைட் ஆகும். சப்போஸ் இது நீங்கள் சேஃப்டி பிளேன் செலக்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு ரெட் கலரில் வந்துட்டு ஹைலைட் ஆகும். அதை நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் பண்ணி காமிக்கிறேன், எப்படி ஆகுதுன்னு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்னா அப்ரோச் ரிட்ராக்ட் வந்துட்டு ஆனதுக்கப்புறம் நான் உங்களோட ஒரு சிமுலேஷன் பண்ணி காமிக்கிறேன், அது எப்படி வருதுன்னு பாருங்கள். ஓகேங்களா? நான் இப்போ சிமுலேட் பண்ணுறேன். ஸோ சிமுலேட் பண்ணினப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டூல் பாத் கிரியேட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இங்கேருந்து எல்லோ கலரில் வந்துட்டு உங்களுக்கு மேலேருந்து அப்ரோச் ஆகுது. ஸோ இட் வில் பி சேஃப்டி பிளேன். பார்த்தீங்களா? டூல் வந்துட்டு சேஃப்டி பிளேனில் நிற்கிதா? ஸோ சேஃப்டி பிளேன்லேருந்து அப்ரோச் ஆகுது. ஸோ நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன், இங்கே பார்த்தீங்கன்னா நான் 1 mm தான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்துட்டு 1 mm. அதுக்கப்புறம் டிகிரி, ரேடியஸ் டிகிரி சொல்லியிருந்தேன்னா இது வந்துட்டு 60 டிகிரி தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மாடிஃபிகேஷனுக்காக நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், இங்கே போயிட்டு நான் இதை வந்துட்டு 90 டிகிரியாக சேஞ்ச் அவுட் பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு இப்போ ரீப்ளே பாருங்கள். பார்த்தீங்களா சேஞ்சஸ் தெரியுதா?
ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ரேடியஸ் அப்ரோச்சுக்கான இது. ஓகேங்களா? இப்போ சில பேர் கேட்கலாம், என்னங்க உங்களுக்கு வந்துட்டு இங்கே சேஃப்டி பிளேன்லேருந்து இங்கே வந்துட்டு அப்ரோச் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ரிட்ராக்டும் அதே மாதிரி ஆகிருக்கு. ஸோ இப்போ என்னன்னா சில பேர் கேட்பீங்க, என்னங்க சேஃப்டி பிளேன்லேருந்து இந்த இந்த இடம் அப்ரோச் ஆகிறதுக்கு நம்மளுக்கு வந்து 25 mmங்கிறது வந்துட்டு அன்னெசரி. எனக்கு வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். எனக்கு வந்துட்டு ஒரு 10 mm மேலேருந்து அப்ரோச் ஆனால் போதும், மித்ததெல்லாம் வந்துட்டு எனக்கு ரேப்பிடில் இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணுது. அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல வந்துட்டு இந்த அப்ரோச்சை நான் வந்துட்டு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், இதை வந்துட்டு கஸ்டமைசபிள். ஸோ இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஃபீட் ரேட்டில் போயிட்டு ரேப்பிட்னு கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ரேப்பிட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரேப்பிட் மோஷனில் ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சிமுலேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்களா, இந்த இடத்த பார்த்தீங்களா, இங்கேருந்து சேஃப்டி பிளேன்லேருந்து எபோவ் 10 mm வரைக்கும் உங்களுக்கு ரேப்பிடில் வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு அப்ரோச்சில் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான பேசிக் மேக்ரோ சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம வந்துட்டு இதுக்கும் பண்ணிக்கலாம், ரிட்ராக்டுக்கும் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா ரேப்பிட். ஸோ இது மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணுறப்போ உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு வந்துட்டு டைம் கன்சப்ஷன் ஆகும், டைம் சேவ் ஆகும். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு பார்த்தீங்களா, இங்கே ஆல்ரெடி 90 டிகிரி ப்ளஸ் ரேடியஸும் 1 mm இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே 10 mm இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு நார்மல் ஒரு சிங்கிள் பாஸுக்கு நம்ம வந்துட்டு அப்ரோச்சும் ரிட்ராக்டும் கொடுக்குற வேண்டிய இது பேசிக்ஸ். ஓகேங்களா? ஸோ என்னென்னு புரிஞ்சில்ல? இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு அப்ரோச். ஸோ உங்களுக்கு இதுதான் வந்துட்டு அப்ரோச், இதுதான் அப்ரோச்சுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? இப்போ இது ரிட்ராக்ட். இப்போ சிங்கிள் பாஸ்க்கு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம மல்டிபிள் பாஸ்க்கு எப்படி பார்க்குறது? ஸோ மல்டிபிள் பாஸ் இப்போ வந்துட்டு சிங்கிள் பாஸ்க்கு பார்த்தனால உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக தெரிஞ்சு போச்சு. மல்டிபிள் பாஸ்க்கு நம்ம எப்படி பார்க்குறதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நான் இதிலேயே வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃபேஸிங் ஆப்ரேஷனை வந்துட்டு ஒரு ஜஸ்ட்டு உங்களோட எக்ஸாம்பிளுக்காக நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 5 mm வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன், டாப் ஆப்செட் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஆக்சியில் போயிட்டு டெப்த் ஆஃப் கட் வந்துட்டு நான் ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு 1 mm கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 1 mm கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது க்ரியேட் ஆகிடுச்சா 1 mmக்கு. இந்த 1 mmக்கு தான் வந்துட்டு நம்ம இப்போ 5 பாஸ் க்ரியேட் ஆகும். இப்போ நான் ஜென்ரேட் பண்ணுறேன் பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு 5 பாஸ் க்ரியேட் ஆகிருக்கும். 1 2 3 4 5 6. ஸோ இது எதுக்கு 5 6 பாஸ் வருதுன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் தி மேக்ஸிமம் டெப்த் ஆஃப் கட்டு நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே வந்துட்டு என்ன கொடுத்துருக்கோம், மேக்ஸிமம் டெப்த் ஆஃப் கட்டு கொடுத்துருக்கோம். அதனால் அதுவே வந்துட்டு 1 mmக்கு 7 பாஸ் தேவைப்படுதுன்றனால ஆட்டோமேட்டிக்காக 7 பாஸ் எடுத்து. ஸோ இப்போ இந்த 7 பாஸுக்கு நம்ம அப்ரோச் ரிட்ராக்ட் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த அப்ரோச் ரிட்ராக்ட் எப்படி ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ இதுதான் வந்துட்டு இதுக்கும் வந்துட்டு நம்ம வந்துட்டு அப்ரோச் ரிட்ராக்ட் கொடுக்க போகிறோம். அந்த அப்ரோச் ரிட்ராக்ட் பேருக்கு தான் வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம்னா ரிட்டன் பிட்வீன் லெவல்ஸ் ரிட்ராக்ட் அண்ட் ரிட்டன் பிட்வீன் லெவல்ஸ் அப்ரோச். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இதை ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா போத் அப்ரோச் அண்ட் ரிட்ராக்ட் சைமல்டேனியஸாக ஆக்டிவேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்னென்னா ப்ரீவியஸாக நம்ம வந்துட்டு பேசிக்காக கொடுத்த அப்ரோச் ரிட்ராக்டே எனக்கு வந்துட்டு போதுமானது
அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப 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 சிம்பிள். ஒன்றும் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப தலைக்கு எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. டைரெக்டாக இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் முன்னவே சொன்ன மாதிரி தான், ரொம்ப அலட்டிக்காதீங்க. டைரெக்டாக வந்துட்டு எனக்கு பேசிக்காக அந்த அப்ரோச்சே போதும்னா இங்கே போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா காப்பி அப்ரோச் மேக்ரோ ஆன் ஆல் அப்ரோச் மோஷன் ஆஃப் தி அதர் மேக்ரோஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துக்குமே வந்துட்டு காப்பி ஆகிடும். ஓகேங்களா, புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி ரிட்ராக்டுக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா காப்பி ரிட்ராக்ட் மேக்ரோ ஆன் ரிட்ராக்ட் மோஷன் ஆஃப் தி அதர் மேக்ரோஸ் அப்படின்னு போட்டுருக்கு. ஸோ நீங்கள் அதையும் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது ரெண்டுமே வந்துட்டு அப்ரோச்சுக்கும் ரிட்ராக்டுக்கும் நான் இது பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் கீழே வந்துட்டு இந்த ரிட்டன் பிட்வீன்னா பார்த்தீங்களா, நான் காப்பி பண்ணதை அப்படியே இங்கே வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு கேட்டியாவில் இருக்கிற பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ். இந்த அட்வான்டேஜை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எல்லா இடத்துலையும் வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரிட்டன் பிட்வீன்னா என்னன்னா நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஸோ இப்போ நான் இதை வந்துட்டு நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ரிட்டன் பிட்வீன் எப்படி ரன் ஆகுதுன்னு பாருங்கள். பார்த்தீங்களா ரிட்டன் பிட்வீன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ நான் உங்களுக்கு வந்துட்டு வியூஸை மாற்றி காமிக்கிறேன், ஒரு ஐடியா வரும். பார்த்தீங்களா, உங்களுக்கு வியூஸ் மாறணுன்னு இதுதான் வந்துட்டு ஒரு இந்த லைனுக்கும் உள்ள இதை தான் நம்ம வந்துட்டு ரிட்டன் பிட்வீன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இதையும் என்ன சொல்கிறோம், ரிட்டன் பிட்வீன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இந்த ரிட்டன் பிட்வீன் லெவல்ஸ் வந்துட்டு அப்ரோச் பார்த்தோம். ரிட்ராக்ட் எங்கே இருக்குன்னு இங்கே பாருங்க. இது அப்ரோச், ரிட்டன் பிட்வீன் அப்ரோச். இங்கே பார்த்தீங்கன்னா ரிட்டன் பிட்வீன் ரிட்ராக்ட். ஓகேங்களா, இது வந்துட்டு ரிட்டன் பிட்வீன் ரிட்ராக்ட். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ரிட்டன் பிட்வீன் லெவல்ஸ் அண்டு அப்ரோச். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு இன்வெர்டு ஹெலிக்கல் மெத்தடில் வந்துட்டு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, இது எப்படி வந்துட்டு நான் டாப் வியூவில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆங்கிள் செட் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபைடு டூல் பார்த்தாரு. பார்த்தீங்களா, இங்கே வந்துட்டு ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நான் சிங்கிள் பிளாக்கில் போட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த செட்டிங்ஸை பற்றி நான் உங்களுக்கு தனி வீடியோவில் நான் உங்களுக்கு சின்ன வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன பண்ணலான்ட்டு. ஸோ நான் என்கிட்ட வந்துட்டு சிங்கிள் பிளாக்கில் போட போகிறேன். அது பேர் வந்துட்டு பாயிண்ட் பை பாயிண்ட் ரீப்ளே டூல் பார்த்துன்னு இருக்கேன். ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ப்ளே பட்டனை வந்துட்டு 1 by 1 பார்த்தீங்களா. ஸோ மேலேருந்து வந்துட்டு என்ன ஆகுதுன்னா ரேப்பிட்டில் இறங்குது, அப்புறம் அப்ரோச் ஆகுது, அதுக்கப்புறம் ஒரு ரேடியலாக போகுது. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு டூல் பார்த்து என்ட்ரி ஆகுது. ஸோ இதுதான் வந்துட்டு டூல் பார்த்து வந்துட்டு சிங்கிள் பிளாக்கில் பார்க்குற மூவ். ஸோ இதை வந்துட்டு சிங்கிள் பிளாக்கில் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வேணும்னா ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம். பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் ஒரு பாஸுக்கும் அடுத்த பாஸுக்கும் எப்படி என்கேஜ் ஆகுதுன்னு பார்த்தீங்களா. ஸோ இது மாதிரிலாம் வந்துட்டு என்கேஜ் பண்ணப்போ வந்து ஸ்மூத் என்கேஜ்மெண்ட் கிடைக்கும். ஓகேங்களா, இந்த ஸ்மூத் என்கேஜ்மெண்ட் அடுத்தது வந்துட்டு முடிக்கிறோம். ஸோ ஒரு பாஸ் முடிய போகுது. இந்த ஒரு பாஸ் முடிகிறப்போ வந்துட்டு பார்த்தீங்களா ஒரு ரேடியல் அப்ரோச்சோடு முடியுது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு இது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இது இங்கே பார்த்துக்கோங்க. இந்த 10 mm அப்ரோச் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா திரும்பி சேஃப்டி பிளேன் போது திரும்பி அடுத்த பாஸுக்கு அங்கே ட்ராவல் ஆகுது, திரும்பி அப்ரோச் அடுத்த பாஸுக்கு அப்ரோச் ஆகுது. பார்த்தீங்கன்னா அடுத்த டெத்துக்கு போகுது. ஸோ இதுதான் வந்துட்டு பிட்வீன் டூல் பாத். ஓகேங்களா, இதிலே வந்துட்டு இன்னொரு மாடிஃபிகேஷன் நம்ம பண்ணலாம். இங்கே வந்துட்டு எனக்கு 10 mmலே வந்துட்டு ஜம்ப் ஆனால் போதுன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா எனக்கு இந்த சேஃப்டி பிளேன் தேவையில்லை அப்படின்னா இதை மட்டும் தூக்கி விட்டுருவோம். இப்போ ரன் பண்ணி பாருங்க. பார்த்தீங்களா, ஸோ ஒரு சேஃப்டி பிளேனை வந்துட்டு தூக்கி விட்டதுக்கப்புறம் இந்த டூல் பார்த்து எப்படி மாறி இருக்குன்ட்டு. ஸோ இதுதான் வந்துட்டு ரிட்டன் பிட்வீன் லெவல்ஸோட ப்ளஸ். ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம வீடியோ வந்துட்டு இன்வெர்ட் ஹெலிக்கல் மெத்தடில் எப்படி வந்துட்டு மேக்ரோஸ் கொடுக்கணும்னு
ஒரு ஐடியா கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஸோ ஃபுல்லாக வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.